ஏலகிரி மலை பகுதியில் இருக்கின்ற மக்களோடு சந்திக்கின்ற வாய்ப்பை உருவாக்கி தந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் கேசி வீரமணி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய மாநில அமைச்சர் கழக கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் மு தம்பித்துரை அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற இந்த பகுதியினுடைய ஒன்றிய கழக செயலாளர்களே, கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகள் வைக்கின்ற நிர்வாகிகளே, இந்த ஏலகிரி மலையில் இருக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகளே, ஏலகிரி மலை ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய சகோதரி ராஜஸ்ரீ கிரிவேலன் அவர்களே, எக்ஸ் தலைவர் அச்சுதன் அவர்களே, முன்னாள் தலைவர் கோவிந்தசாமி அவர்களே, மாவட்ட பிரதிநிதி ஏஆர்பி கிரிவேலன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கோட்டூர் சங்க தலைவர் பேங்க் நாச்சி பெரிய மலையான் அத்தனாவூர் கனகராஜ் அவர்களே, கோட்டையூர் ஜெகநாதன் குமார், சுரேஷ் சங்கர், முனிரத்னம் அவர்களே, நிலாவூர் சதீஷ் கோவிந்தசாமி, செல்வகுமார், சந்தர், செல்வராஜ், மாயன், உமாபதி ராமசாமி அவர்களே, மங்களம் சந்திரன், ராமசாமி குண்டர், ராமச்சந்திரன், கோவிந்தராஜ், தேவயானி லதா, காசி விஸ்வநாதன், மேட்டுமணியூர் ஜெயவானன், வெங்கடாஜலம் பெருமாள், மகேஷ், பல்லக்கனியூர் ராமசாமி, மோகன், வேணுகோபால், வாத்திராஜ், கோவிந்தசாமி, பாடகனூர் கோபால், மாசிலாமணி, கோட்டூர் காளி பெருமாள், ராஜேஷ், சிவகுமார், சாந்தி, பலராம், வாரக்கோட்டை, தாயலூர் வாத்தியார், காளி சிவலிங்கம், சுமதி, புத்தூர் கணேசன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய சிறுபான்மை செயலாளர் வேலூர் இப்ராஹிம் அவர்களே, மாவட்ட பொதுச் செயலாளர் கவியரசு அவர்களே, மாவட்ட துணைத் தலைவர் ஞானதாஸ் அவர்களே மற்றும் கழக ஒன்றிய செயலாளர் திரு ரமேஷ் அவர்களே, ஒன்றிய செயலாளர் திரு ஆர் மணிகண்டன் அவர்களே மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, மலைவாழ் மக்களே, மாணவ செல்வங்களே, இளைஞர் வட்டாளங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த ஏலகிரி மலை ஒரு பிரபலமான ஒரு சுற்றுலாத்தலம். இந்த பகுதி மென்மேலும் வளர்வதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் உங்களால் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது மிக சிறந்த சுற்றுலாத்தலமாக உருவாக்குவதற்கு அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்து, நான் மலைவாழ் கிராம மக்களை சந்தித்த பொழுது அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் சில கோரிக்கைகளை வைத்தார்கள். இந்த ஏலகிரி ஊராட்சியிலே 14 கிராமங்கள் இருப்பதாகவும் 14 கிராமங்களில் பல்வேறு சாலைகள் பழுதடைந்திருப்பதாக, அந்த சாலைகள் எல்லாம் அதிமுக ஆட்சி வந்த பிறகு நல்ல தார் சாலையாக அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கைகள் முழுமையாக அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் நிறைவேற்றி தரப்படும். நல்ல சாலை வசதிகளை செய்து தரப்படும். அதே போல அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது அம்மா மினி கிளினிக் தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் திறந்தோம். இந்த 14 மலை கிராமங்கள் இருக்கின்ற இந்த பகுதியில் மேலும் இங்கே ஒரு அம்மா மினி கிளினிக் இந்த பகுதி மக்களுக்கு அங்கேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று அம்மாவுடைய அரசு வந்த பிறகு அம்மா மினி கிளினிக் ஒன்று அமைத்துக் கொடுக்கப்படும். அதே போல இங்கே மலைவாழ் மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற காலகட்டத்தில் 7.5% உள்ளிட ஒதுக்கீடை கொண்டு வந்து அதன் மூலமாக அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செஞ்சு இன்றைக்கு மருத்துவக் கல்வி கிடைக்க ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்தோம். இந்த மலைவாழ் மக்களுக்கும் மலைவாழ் கிராமம்
இருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு தகுந்த பயிற்சி கொடுத்து அவர்களுக்கும் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக மருத்துவக் கல்வி கிடைப்பதற்கு அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல குடிநீர் வசதி வேணும் என்று கேட்டிருக்காங்க. பாதுகாக்கப்பட்ட நல்ல குடிநீர் வசதி 14 மலைவாழ் கிராமங்களுக்கும் நீங்கள் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதுவும் ஒரு நியாயமான கோரிக்கை. அதிமுக அரசு வந்த பிறகு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இந்த கிராம மக்களுக்கு வழங்கப்படும். அதிமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏழை எளிய மக்களுக்கு ஏற்றம் பெற வேண்டும். ஏழை மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக அவர்கள் பொருளாதார மேம்பாடு அடைய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதிமுக ஆட்சியை நிறைவேற்றினோம். குறிப்பா ஏழை மக்கள் என்று சொல்கின்ற போது பல பேர்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கிறது, சில பேருக்கு வீட்டு மனையே இல்லாமல் இருக்கிறது. அப்படி இந்த மலைவாழ் மக்கள் பகுதிகளை கண்டறிந்து அந்த மக்களுக்கு அரசாங்கமே அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதிமுக ஆட்சி வந்த பிறகு ஏற்கனவே காங்கிரீட் வீடு அரசால் கட்டி கொடுக்கப்படுகிறது. இருந்தாலும் இப்பொழுது மீண்டும் அதிமுக ஆட்சி வழங்குகின்ற பொழுது இந்தியாவிலேயே பிரம்மாண்டமான காங்கிரீட் வீடுகள் ஏழைகளுக்கு தரமாக கட்டி கொடுக்கிறது. அதே போல ஏழைகளுடைய இன்றைக்கு கிராமப்புறமாக இருக்கின்ற காரணத்திலே அவர்களுக்கு உபதொழிலாக கால்நடை வளர்ப்பு, அதற்கு விலையில்லா கறவை மாடுகள், விலையில்லா ஆடுகள், இதையெல்லாம் அந்த மக்களுக்கு கொடுத்து அவருடைய வாழ்வாதாரத்தை ஏற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக அவர்களுக்கு தேவையான நிதி உதவி கொடுத்து சுயதி குழு மூலமாக சுயமாக அவர்கள் தொழில் துவங்குவதற்குண்டான நடவடிக்கையும் அதிமுக அரசு வந்த பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதற்கும் அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கும். என மலைவாழ் மக்கள் பெரும்பாலும் ஏழை மக்கள் விலைவாசி உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பார் என்று மனு கொடுத்திருக்கின்றார்கள். விலை கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதற்கு அதிமுக அரசு வந்த பிறகு அதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 அதிலே நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் இரட்டை சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். எங்களுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் ஏதாவது வாய்ப்பு கிடைக்கப்பட்டு அவர்கள் நிறுத்தப்பட்டால் அந்த கட்சி சின்னத்திற்கு வாக்களித்து அவரையும் வெற்றி பெற செய்து 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு உங்களுடைய மகத்தான ஆதரவால் மீண்டும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவர் அம்மா இருபெரும் தலைவருடைய ஆட்சி தமிழகத்திலே மலர நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு மிகச் சிறப்பாக எழுச்சியாக இந்த நிகழ்ச்சியை விரைவாக குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்து விரைவாக அற்புதமாக கூட்டத்தை நடத்திய இந்த பகுதியைச் சேர்ந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும், ஒன்றிய கழக செயலாளருக்கும், மாவட்ட கழக செயலாளருக்கும், கழக உடன்பிறப்புகளுக்கும், கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாக தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.